வணக்கம் மக்களே! தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 44, 45 மற்றும் 46. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. தன்னையே வெறித்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கும் திரௌபதியை அழுத்தமாக பார்த்த தேவராட்சசன், என்ன பேபி டார்லிங், நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்ட உடனே அதோட ருசியில் மயங்கி போய் விழுந்துட்டியே. ஆனாலும் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து தான் நான் எந்த அளவுக்கு சூப்பராக சமைச்சிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சுது என்று அவன் கூறும்பொழுது கசந்த புன்னகை ஒன்று திரௌபதியின் இதழ்களில் உதிர்ந்தது. இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணி உன்னோட வெறியை தீர்த்துக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனால் இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், உனக்கு தேவை என்னோட கண்ணீர். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுற. இனி ஒரு சொட்டு கண்ணீர் என் கண்ணில் இருந்து விழாது. என்னோட கண்ணீரை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னா இனிமேல் அந்த சந்தோஷத்தை நான் நிலைக்கவே விட மாட்டேன். எந்த விஷயத்துக்கும் நான் அழவே மாட்டேன் என்று அவள் அழுத்தமான குரலில் கூற, அவள் கூறியதை கேட்டு இதழ்வலித்து ஏளனமாய் ஒரு பார்வை பார்த்தவன், அப்படியா பேபி, இனிமே எந்த விஷயத்துக்கும் நீ அழவே மாட்டியா என்றான் எதையோ ஒன்றை உள்ளர்த்தத்துடன் வைத்துக்கொண்டு தேவராட்சசன். அவன் ஏதோ ஒன்றை மறைத்துதான் இப்படி பேசுகிறான் என்று புரிந்தவள் நடுங்கும் தன் மனதை சமன்படுத்தி கொண்டு, ஆமா, இனிமே எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், அழவும் மாட்டேன். உன்னால் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ பண்ணிக்கோ. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ கண்டிப்பாக அனுபவிப்ப என்று அவள் வார்த்தைகளில் தீக்கங்குகளை எரிந்து பேச, அவள் கூறியதை கேட்டவனுக்கு இதழின் ஓரம் ஒரு ஏளன புன்னகைதான் வெளிவந்தது. என்ன பேபி டார்லிங், சாபம் விடுறியா? நீ என்ன கண்ணகியா? நீ சாபம் விட்ட உடனே நான் எரிஞ்சு போகிறதுக்கு? சொல்லு. நீ அவ்வளவு நல்லவளாக இருந்திருந்தா உன் அப்பா எப்படிப்பட்ட கேவலமானவனு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனால் அதை எதையும் தெரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் நீ இருக்கியே, அப்போ நீ மட்டும் நல்லவளா என்ன என்று அவன் வார்த்தைகளில் அழுத்தம் கூட்டி கேட்க, ஏய் போதும் நிறுத்து. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுகிற. நீ மட்டும் என்ன அவ்வளோ நல்லவனாடா? என் அப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணாருன்னு சொல்கிறியே, முதல்ல அப்படி என்ன பண்ணாருன்றதை இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை என்கிட்ட சொல்லாமலேயே எனக்கு தண்டனை கொடுக்குறேன்ற பேரில் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட கண்ணீருக்கும் காரணமாக இருக்கிறவன் மட்டும் நல்லவனா என்ன? அவனை மாதிரி கேடு கெட்டவன் எவனும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். அப்படி பார்த்தா நீ அந்த கேடு கெட்டவனோட மோசமானவன்டா என்று அவள் ஆவேசமாய் கூற, அவள் கூறியதை கேட்டவன் அந்த கூற்றை புறம் தள்ளிவிட்டு, சரி பேபி டார்லிங், நீ ரொம்ப பேசி மூச்சு வாங்கிட்ட. உனக்கு இப்போ ரொம்ப களைப்பாக இருக்கும். அதனால் உன்னோட களைப்பை போக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உனக்கு சொல்லவா என்று ஒற்றை புருவமுயர்த்தி அவன் அவளை அழுத்தமாய் பார்த்தவாறு வினவ, என்ன கூறப்போகிறான் என்று அவன் முகத்தை நோக்கினாள் திரௌபதி விஸ்வராகினி. அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருப்பது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. என்ன சொல்லு என்பது போல் அவள் அவனையே ஒரு பார்வை பார்க்க, இவ்வளவு நாள் நீ எதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியோ அது நடக்க போகுது பேபி. நீ நினச்சது மட்டும் இல்லை, நானும் இவ்வளோ நாள் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அதுவும் எனக்கு நடக்க போகுது என்று அவன் இரட்டை அர்த்தத்துடன் கூற, புரியாமல் அவனை பார்த்தாள் திரௌபதி. அட, அது ஒன்றும் இல்லை பேபி டார்லிங். நீயும் உன் அப்பனும் உன்னோட மாமனும் எப்போ இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க உனக்குள்ளேயே கத்திரி துடிச்சிட்டு இருந்தல்ல, அதுக்கான தீர்வு தான் கிடைக்க போகுது என்று அவன் கூற, இப்பொழுது சட்டென்று அவள் முகத்தில் ஒரு ஆர்வம் தெரிந்தது. அதை பார்த்து இதழ் வளைத்து ஏளனமாக புன்னகைத்தவன், உன்னோட அப்பனும் மாமனும் இங்கே வந்துட்டு இருக்காங்க, உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்று கூறியவன் அந்த காப்பாற்று என்ற வார்த்தையில் மட்டும் அழுத்தம் கொடுத்து கூறியதை கேட்டவளுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. அவள் மகிழ்ச்சியை சிறிது நேரம் கூட நீடிக்க விடாமல் அடுத்த இடியை அவள் தலையில் இறக்கினான் அந்த ராட்சசன். ரொம்ப சந்தோஷப்பட்டுறாது பேபி டார்லிங். இன்னொரு விஷயம் இருக்குது. உன் அப்பா இங்கே வரான், ஆனால் இங்கேருந்து போகும்போது உயிரோடு திரும்பி போவானான்னு எனக்கு தெரியாது என்று அவன் கூறும் பொழுதே பக்கென்று ஆனது மங்கைக்கு. அதில் அதிர்ச்சியுடன் அவள் கண்களை பிரித்து அவனை பார்க்க, முதல் தடவை உன் அப்பா நான் தேடி போனப்போ அவனை மனசால காயப்படுத்தணும்னு நினச்சேன். அதனால தான் உன்னை கடத்திட்டு வந்து இங்கே வச்சு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவனை முழுசாகவே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டான்ல, எனக்கு இது ஓரளவுக்கு திருப்தி தான். இனி அவனோட கதையை முடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. இந்த தடவை அவன் என்ன பார்க்க வரும்போது சிறப்பான சம்பவம் நடக்க போகுது என்று அவன் கூற, அவன் கூறியதை கேட்டு ஆக்ரோஷமாக அவன் சட்டையை பிடித்தவள், என் அப்பாவை மட்டும் நீ ஏதாவது பண்ண, உன்னை நானே என் கையால் வெட்டி போட்டுருவேன் என்றால் ஆக்ரோஷமாக காளி போல்.
அவள் கூறியதை கேட்டு எதிர்வலித்து அவளை ஒரு பார்வை பார்த்தவன் அடுத்த நொடி அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட அதில் சுருண்டு கீழே விழுந்தாள் மங்கை. அப்பொழுதும் அவளுக்கு கோபம் அடங்கவில்லை. அதே கோபத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் அவள் திரும்பி அவனை பார்க்க, பார்க்கலாண்டி, நீ என்ன பண்ணி கேட்கிறான்னு நானும் பார்க்குறேன். நான் நினச்சது நடக்குதா, இல்லை நீ என்னை கொல்லுவேன்னு சொன்னியே அது நடக்குதான்னு பார்க்கலாம் என்று ஆக்ரோஷமாக கூறியவன் அறையிலிருந்து வெளியேறிவிட, இங்கிருந்து தன்னை காப்பாற்றி அழைத்து செல்வதற்கு தன் தந்தையும் மாமனும் வருகிறார்கள் என்று ஒரு புறம் அவளுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும், தன் தந்தைக்கு உயிருக்கு ஏதாவது ஆர்ப்பத்து ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி இருதலை கொல்லி எறும்பாய் தவித்து போனவள் வெளிவரி துடித்த கண்ணீரை கடினப்பட்டு அடக்கி கொண்டு அவனிடம் கூறியது போல் இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் அழவே கூடாது என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டாள். நேரம் செல்ல செல்ல அவளுக்கு ஒவ்வொரு நொடியும் கழிவது நரகமாக தெரிந்தது. அப்பாக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அப்பாக்கு இவனால் இந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று உள்ளுக்குள் ஜபம் போல் அவள் ஜபித்துக் கொண்டிருக்க சட்டென்று துப்பாக்கி தோட்டாக்கள் பாயும் சத்தம் அங்கு கேட்க துவங்கியது. அதில் உடல் தூக்கி வாரி போட வேகமாய் அறையிலிருந்து கீழே இறங்கி ஓடத் துவங்கினாள் மங்கை. அவளுக்கு மனம் அடித்து கூறியது தன் தந்தையும் மாமனும் இங்கு வந்து விட்டார்கள் என்று. கீழே இறங்கி ஓடி வரும்பொழுது இடையே எத்தனை முறை காலிடறி கீழே விழுந்தாள் என்று தெரியவில்லை. உடல் பலவீனத்தால் அவளால் ஓடக்கூட முடியவில்லை. ஆனால் தன் தந்தைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற உறுதியுடன் விழும்பொழுதெல்லாம் அதிக ஆக்ரோஷத்துடன் எழுந்து ஓடத் தொடங்கினாள் திரௌபதி. கோட்டையை விட்டு வெளியே ஓடி வந்தவள் தன் பார்வையை சுழலவிட அங்கு தன் மகளை காண சாணக்கியனுடன் தன் பார்வையை சுழலவிட்டு கொண்டே தேடிக்கொண்டிருந்தார் தேவேந்திரன். சாணக்கியனோ தன் கைகளில் இருந்த துப்பாக்கியால் தேவராட்சச படையினரை அனைவரையும் சுட்டு தள்ளி கொண்டிருக்க, அவனின் நண்பன் படையினரும் அவனுக்கு ஆதரவு கரம் நீட்டி அனைவரையும் தங்கள் துப்பாக்கிகளால் சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் தேவராட்சச படையினரிடமிருந்து அவர்களுக்கு எதிர்த்தாக்குதல் மிகவும் மோசமாக கிடைத்தது. ஏனெனில் தேவராட்சச படையினர் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருந்தனர். அவர்களில் நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டதை தவிர ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை. லாவகமாக அவர்கள் சாணக்கியனின் படையினரை எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க, துப்பாக்கி சூட்டுகளுக்கு மத்தியில் அப்பா என்று காத்தை கிழித்து கொண்டு கேட்டது திரௌபதியின் குரல். அந்த குரல் வந்த திசையை நோக்கி வேகமாய் திரும்பி பார்த்த தேவேந்திரனுக்கு தன் மகளை கண்ட பிறகுதான் போன உயிர் திரும்பி வந்தது போல் ஆகியது. அம்மாடி திரௌபதி என்று அவரும் கூக்குரல் இட்டவாறே ஓட முடியாத காலை இழுத்து கொண்டு தன் மகளை நோக்கி ஓட, அழுகையுடன் தன் தந்தையை நோக்கி வில்லிலிருந்து பாயும் அம்பு போல் ஓடினாள் திரௌபதி. ஒரு அளவிற்கு மேல் நடக்க முடியாமல் அவர் தடுமாறி கீழே விழ செல்லும் முன்பு வேகமாய் அவரை நெருங்கி தன் கரங்களில் தாங்கி பிடித்து கொண்டாள் அவரின் ஆசை மகள். தன் மகள் தன் கை சேர்ந்தவுடன் அவருக்கு எங்கிருந்து அவ்வளவு தெம்பு வந்ததோ தெரியவில்லை. இறுக்கமாக தன் நெஞ்சோடு தன் மகளை அணைத்து கொண்டு அவர் கதறி அழுக, அந்த துப்பாக்கி சூடுகளுக்கு மத்தியில் அந்த சத்தம் வெளிவராமல் போய்விட்டது. சாணக்கியன் தேவேந்திரனிடம் திரௌபதி சரணடைந்ததைக் கண்டு ஒரு சிரிப்பை இதழின் ஓரம் சிந்தியவன் மீண்டும் தன் வேட்டையை நடத்த துவங்கினான். அந்நேரம் காம்ரேட்ஸ் என்று அந்த இடத்தையே அதிர வைக்கும் வகையில் ஒரு சத்தம் கேட்க அனைவரும் அப்படியே அந்த சத்தத்தில் உறைந்து நின்றுவிட்டனர். தேவராட்சச படையினர் அப்படியே நின்றிருக்க, குரல் வந்த திசையை திரும்பி பார்க்க அவர்களுக்கு மத்தியில் கம்பீரமாய் கையில் தான் தயாரித்த அந்த மிக நீண்ட துப்பாக்கியை தோளில் சுமந்த வண்ணம் அவர்களை நோக்கி இரையை வேட்டையாட துடிக்கும் சிங்கத்தின் முகபாவனையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான் ஏரன் தேவராட்சசன். அவனை கண்டவுடன் நடுக்கத்துடன் தன் தந்தையின் பின்னே திரௌபதி ஒளிந்து கொள்ள தன் மகளை தன்னோடு இறுக்கமாய் அணைத்து கொண்ட தேவேந்திரனோ தேவராட்சசனைத்தான் தன் விழிகளை கூட சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் துளி அளவு பயமில்லை அவனை கண்டு. ஒருவித வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுதான் அவர் முகத்தில் தெரிந்தது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 45. தேவராட்சசனின் தீவே போர்க்களம் போல் காட்சியளிக்க சாணக்கியனின் படையினரும் தேவராட்சச படையினரும் சளைக்காமல் போரிட்டு கொண்டிருந்தனர். அந்நேரம் அந்த போர்க்கள பூமியையே உறைய வைக்கும் வகையில் காம்ரேட்ஸ் என்று சிங்கத்தின் கர்ஜனையுடன் கேட்டது தேவராட்சசனின் குரல். அதில் அப்படியே தாங்கள் சண்டையிடும் நிகழ்வை நிறுத்திவிட்டு அனைவரும் திரும்பி தேவராட்சசனை பார்க்க அந்த கர்ஜனை சத்தத்தில் சாணக்கியனின் படையினர் கூட பயந்துதான் போய்விட்டனர். தேவராட்சசனின் குரலை கேட்டு பயத்துடன் தேவேந்திரனின் பின்னால் திரௌபதி ஒளிந்து கொள்ள, தன் தேவராட்சச படையினர் நடுவே கையில் அந்த நீண்ட துப்பாக்கியை தோல் மீது போட்டுக்கொண்டு விரைப்பாக நெஞ்சை நிமித்தி இரையை வேட்டையாட துடிக்கும் சிங்கம் போல் நடந்து வந்தான் தேவராட்சசன். தேவேந்திரனின் முகத்தில் அவனை பார்க்கும் பொழுது பயம் தோன்றவில்லை. அதற்கு மாறாக ஏதோ ஒரு உணர்வு தான் தெரிந்தது.
ஆனால் தேவராட்சசன் கண்களோ அவரை துண்டு துண்டாக வெட்டி போட்டு இங்கேயே சிதைக்கும் வெறி தாண்டவமாடும் நிலையில் இருந்தது. கண்கள் சிவப்பேறி உடல் இறுகி பார்ப்பதற்கு ஏதோ ராட்சசன் போல் இருந்தவனை காண திரௌபதிக்கு மேலும் பயம்தான் தோன்றியது. அந்த பயத்தில் அவளுக்கு கண்களில் கண்ணீரே சுரந்துவிட தன் தந்தையின் முழங்கையை இறுக பிடித்து கொண்டு அவர் முதுகின் பின்னே மறைந்து கொண்டால் மங்கை இன்னும் நன்றாக. தேவேந்திரனின் முன்பு வந்து நின்று ஒரு அடி இலைவிட்டு நெஞ்சை நிமித்தி கொண்டு அவரை ஒரு பார்வை பார்த்த தேவராட்சசன், வெல்கம் டு மை ஹெல் மிஸ்டர் தேவேந்திரன் என்றான் இதழ் வலித்து ஒரு பக்க புன்னகைத்த வண்ணம் நக்கலான குரலில். அவன் கூறியதை கேட்டு சிறு புன்னகையை தானும் சிந்திய தேவேந்திரன், உன்னோட ஹெல்லுக்கு வரத்துக்கு நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தேவராட்சசா என்றார் சாதாரணமாக. அவர் குரலில் கோபமில்லை. அதே போல் அவர் முகத்தில் தெரிந்தது போல் ஒரு சொல்ல முடியாத உணர்வுதான் குரலிலும் ஏற்பட்டது. பாசம் பொங்கி வருதா தேவேந்திரா என்று சுண்டு விரலால் காலை குறைந்த வண்ணம் தேவேந்திரனை பார்த்து நக்கலான குரலில் தேவராட்சசன் வினவ, உன் மேலே கண்டிப்பாக எனக்கு பாசம் இருக்குது தேவராட்சசா. நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம் என்று அவர் கூற அதை கேட்டு அவரை ஒரு பார்வை பார்த்தான் ஏளனமாக ஆனவன். திரௌபதியோ தன் தந்தை கூறியதை கேட்டு அதிர்ந்தவள், அப்பா, இவன் எப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியும் தானே? இவன் மேலே பாசம் இருக்குன்னு சொல்கிறீங்க, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு என்று அவள் பயத்துடனும் கோபத்துடனும் வினவ அவள் பேசியதையெல்லாம் ஏளனமாக பார்த்தவாறு பக்கவாட்டுப்புறம் திரும்பினான் தேவராட்சசன். அடுத்த நொடி அவனின் படையிலிருந்து ஒருவன் சிங்கமுகம் பத்தித்த நாற்காலியை கொண்டு வந்து அவன் முன்பு போட அதில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கையிலிருந்த துப்பாக்கியை தோளில் மாற்றிக்கொண்டவன், சரி சொல்லு தேவேந்திரா, உன்னை எப்படி நான் கொல்லட்டும்? துப்பாக்கியை வச்சு மண்டையில் புல்லட் இறக்கிட்டு போகட்டுமா? இல்லை என்னோட ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற சுறாவுக்கு நான் உயிரோட தூக்கி போடட்டுமா? இல்லை உன்னை உயிரோட பற்றிக்கிட்டுமா? என்ன பண்ணட்டும்? உனக்கு 3 ஆப்ஷன் நானே கொடுத்துருக்கேன். இதில் நீயே உன்னை சூஸ் பண்ண பார்ப்போம் என்று அவன் கூற அதை கேட்டு நடுநடுங்கி போனாள் திரௌபதி. ஆனால் தேவேந்திரன் முகத்தில் கடுகளவும் பயம் ஏற்படவில்லை. என்ன தேவராட்சசா, கேள்வி என்கிட்ட கேட்குற? எப்பயுமே நீ முடிவெடுத்துட்டு தானே களத்தில் இறங்குவ. அப்படின்னா இப்பயும் ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பியே என்று அவர் கூற, அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். உன்னோட முடிவும் இன்னைக்கு ஏன் கையால் தான்னு முடிவெடுத்துட்டு தான் வந்திருக்கேன் என்று பற்களை கடித்த வண்ணம் இறுதியாக பேசும்பொழுது அந்த வார்த்தைகளில் மட்டும் அழுத்தம் கொடுத்தான் தேவேந்திரன். அவன் கூறியதை கேட்டு இப்பொழுது கோபம் பிறந்தது திரௌபதிக்கு. என்னப்பா அவன் அப்படி பேசுகிறான், நீங்களும் அவனுக்கு ஈடு கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க? மாமா, முதல்ல இப்போ நீ என்னென்னு கேளுங்க. ரொம்ப ஓவராக ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியெல்லாம் அவன் கொடுமைப்படுத்தினான் தெரியுமா? என்னால் இப்போ வரைக்கும் அதெல்லாம் மறக்கவே முடியல. முதல்ல இவனை என்று கூற வரும்பொழுது இடையிலேயே வார்த்தைகளை நிறுத்திவிட்டு பெண்டவள் அதிர்ச்சியுடன் சாணக்கியனை பார்த்தாள். அதிர்ச்சியில் அவள் கண்கள் இரண்டும் பெரிதாக விரிந்திருக்க உதடுகளோ மாமா என்று வார்த்தைகளை நம்ப முடியாமல் உச்சரித்திருந்தது. அவளின் அழைப்புக்கு காரணமான அவளின் மாமன் சாணக்கியனோ தன் கையில் இருந்த அந்த விலை உயர்ந்த துப்பாக்கியை இப்பொழுது தேவேந்திரனின் நெற்றிப்பொட்டில் வைத்திருந்தான். அதை கண்டு மாமா என்று அவள் அதிர்ச்சியில் கத்த உதட்டின் மேல் ஒற்றை விரலை வைத்து சைகை செய்த சாணக்கியன் கண்களில் இப்பொழுது சாந்தம் இல்லை, ஆக்ரோஷமும் ஆங்காரமும் தெரிந்தது. தன் மாமனா இப்படி என்று தெரியாமல் அவள் நடுநடுங்கி நின்று இருக்க தேவேந்திரன் கூட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவருமே அதிர்ச்சியில் சாணக்கியனால் விழிகளை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. கொலைவெறி தாண்டவமாடும் தன் பார்வையை இப்பொழுது திரௌபதியின் புறம் இருந்து தேவேந்திரன் புறம் திருப்பிய சாணக்கியன், செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க நேரம் வந்துடுச்சு தேவேந்திரா என்று அவரை பார்த்து ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அழுத்தம் கொடுத்து, அதிலும் செய்த பாவம் என்னும் வார்த்தையில் அவன் கொடுத்த அழுத்தம் தேவேந்திரனுக்கு நெஞ்சுக்குள் அதிர்ச்சியை விளைத்திருந்தது. அப்படியென்றால் தான் எந்த வேலை செய்தோமோ அது இவனுக்கு தெரிந்து விட்டதா என்று அவர் அதிர்ந்த முகத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். தேவராட்சசனோ இப்பொழுது தேவேந்திரன் முகத்தை இளனமாக நோக்கியவன், என்ன தேவேந்திரா, என்னடா நம்ம பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த நம்ம மருமகன் இப்போ இப்படி நம்ம நெத்தில துப்பாக்கி வச்சிருக்கானேன்னு உனக்கு அதிர்ச்சியா இருக்கா என்று நக்கல் வழிந்தோடும் குரலில் தேவராட்சசன் கேட்க தேவேந்திரனோ பார்வையை இம்மியும் விளக்காது சாணக்கியனை தான் வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். உனக்கு மட்டும்தான் துரோகம் பண்ண தெரியுமா தேவேந்திரா? எனக்கு பண்ண தெரியாதா, இல்லை எங்களுக்கு பண்ண தெரியாதா என்று சாணக்கியன் தன்னையும் தேவராட்சசனையும் சேர்த்து கேட்ட கேள்வியில் சுருக்கென்று நெஞ்சில் யாரோ கத்தியை இறக்கியது போல் வலித்தது தேவேந்திரனுக்கு.
கூடவே இருந்து குழி பறிக்கிறதுக்கு உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என்று மீண்டும் மீண்டும் சாணக்கியன் கூறிக்கொண்டிருக்க ஆக்ரோஷமாக அவன் சட்டையை பிடித்திருந்தால் திரௌபதி அவன் பேசியதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் அடுத்த நொடி ஓங்கி அவள் கன்னத்தில் அவன் அறைந்ததில் சூழ்ந்து கீழே விழுந்தாள் மங்கை. இப்போதுதான் சுயநினைவிற்கு வந்த தேவேந்திரன் சாணக்கியனை ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்தார். இவளைத்தானே நீ நெஞ்சில் வைத்து தாங்கினாய், அப்படிப்பட்டவளை இன்று கை நீட்டி அடிக்கிறாயா என்பது போல் அவர் பார்வை இருக்க, உன் பொண்ணை நான் அடிச்சதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல, ஆனால் இவ்வளவு நாளா அவள் அனுபவிச்ச அத்தனை சித்திரவதைகளையும் உள்ளுக்கிட்ட ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நான். அது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்று அவன் ஏளனமாக கூற தேவராட்சசன் சாணக்கியனை ஒரு பார்வையை பார்த்துவிட்டு நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தான். திரௌபதி கண்களில் கண்ணீர் வடிய கன்னத்தில் கை வைத்து கொண்டு சாணக்கியன் மற்றும் தேவராட்சசன் இருவரையும் வெறித்து பார்த்து கொண்டிருக்க, இப்பொழுது தேவேந்திரன் நெற்றியில் இருந்த துப்பாக்கியை எடுத்த சாணக்கியன் தேவராட்சசனின் அருகே சென்று அவன் பக்கவாட்டு புறமாக நின்று, இவனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ, ஆனா அவன் உயிர் இங்கேயே போகணும் என்றான் கொலைவெறியுடன் தேவேந்திரனை பார்த்து சாணக்கியன். ஆனால் தேவராட்சசனோ அவன் கூறியதை கேட்டு எதிர்வளைத்து ஒரு இயலன புன்னகையை சிந்தியவன் தன் கையில் இருந்த அந்த உயர் ரக துப்பாக்கியை தூக்கி தேவேந்திரனை நோக்கி வீச அதை லாவகமாக பிடித்தவர் அவனை நிமிர்ந்து பார்த்தார். அடுத்து அவன் என்ன செய்ய சொல்லப் போகிறான் என்று அவருக்கு நன்றாக புரிந்துவிட்டது. திரௌபதி என்ன நடக்கிறது என்று புரியாமல் திரிப்பிரமை பிடித்தவள் போல் விழுந்த இடத்திலேயே கிடக்க, உனக்கு முதல்ல கொடுத்த எல்லா ஆப்ஷனையும் நான் அழிச்சிடுறேன் தேவேந்திரா, இப்போ புதுசாக 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். உன் கையில் இருக்கிறது நானே உன்னை கொல்லணுங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ரசித்து ருசித்து உருவாக்குன துப்பாக்கி. சிம்பிள். இங்கேருந்து நீ போகணும்னு நினச்சா ஒன்று உன் பொண்ணை நீயே உன் கையால் கொல்லணும், இல்லை உன் பொண்ணு உயிரோடு போகணும்னு நினச்சா நீ சாகணும். இது 2த்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்கள் 2 பேரில் யார் முடிவாக இருந்தாலும் அது இந்த துப்பாக்கியால் தான் முடியும் என்று ஈவு இரக்கமின்றி பேசிய தேவராட்சசனை வெறித்த பார்வையுடன் பார்த்த தேவேந்திரன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவன் கொடுத்த பிஸ்டலை எடுத்து தன் நெற்றி பொட்டில் வைத்து கொண்டார். அடுத்த நொடி அதை கண்டு திரௌபதி, அப்பா வேண்டாம்ப்பா என்று அலற தன் மகளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவர் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது போல் ஒரு புன்னகையை சிந்தினார். அதே புன்னகையை திரும்பி இப்பொழுது தேவராட்சசன் மற்றும் சாணக்கியன் இருபுறமும் சிந்தினார். சாணக்கியனை இப்பொழுது பார்த்தவர், உன்னோட குணத்தை யாருக்காகவும் மாற்றிக்காத சாணக்கியா, என் மேலே இருந்த வெறியை இத்தோட விட்டுடு. இதை இங்கேயே புதைச்சிட்டு இங்கேருந்து வெளியே போகும்போது நான் உன்னை எப்படி வளர்த்தனோ அந்த சாணக்கியனா வெளியே போ. அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ நல்லவன்டா, நீ நல்லா இருக்கணும் என்று அவர் உருக்கமான குரலில் கூறியதை கேட்டு ஏளன புன்னகை ஒன்று வெளிவந்தது சாணக்கியனின் உதட்டில். அதற்குள் அவன் அமர்வதற்காக ஒரு பாதுகாவலன் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டு இருக்க, கால் மேல் கால் போட்டு அதில் அமர்ந்து தேவேந்திரனின் இருப்பை பார்ப்பதற்கு ஆர்வமாக காத்திருந்தான் சாணக்கியன். அடுத்து அவரின் பார்வை தேவராட்சசனின் புறம் திரும்பியது. எதுவும் அவர் அவனிடம் கூறவில்லை. அவனை பார்த்து ஒரு சிறு சிரிப்பை சிந்தியவர் அடுத்த நொடி ட்ரிகரை அழுத்த அதிலிருந்து பாய்ந்த தோட்டாக்கள் தேவேந்திரனின் மூளைக்குள் இறங்கியது. குப்பென்று ரத்தம் 4 புறமும் தெரிக்க, திரௌபதியின் அப்பா என்ற அலறல் குரல் அனைத்து புறமும் எதிரொலிக்க, அப்படியே தன் மகளின் மடியில் மடிந்து விழுந்த தேவேந்திரன் தேவராட்சசனை பார்த்து உதட்டில் உறைந்த புன்னகையுடன் உயிரை விட்டிருந்தார். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 46. 2 வருடங்களுக்கு பிறகு திரௌபதியின் வீடு எப்பொழுதும் போல் மிகவும் அமைதியாக ஆழ்ந்த நிசப்தத்தில் இருந்தது. வீட்டில் ஒரு குண்டூசியை கீழே போட்டால் கூட அவ்வளவு சத்தம் வரும், அந்த அளவிற்கு நிசப்தமாக இருந்தது வீடு. வீட்டு வேலையாட்கள் முதற்கொண்டு அனைவரும் அமைதியாக தங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தியிருந்தனர். வேலை நேரத்தில் யாரிடமும் மற்றவர் யாரும் பேசக்கூடாது என்பது அந்த வீட்டில் எழுதப்பட்டிருக்கும் சட்டம். அவரவர் வேலைகளை செய்தால் மட்டுமே அவர்களுக்கான சம்பளம் அன்று ஒழுங்காக கொடுக்கப்படும், இல்லை என்றால் அவர்களின் சம்பளத்தில் பிடிப்பு உண்டு. அதுவும் அந்த வீட்டில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு சட்டமாகும். அனைவரும் தங்களையே நொந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இந்த வீட்டில் இருந்து கிடைக்கும் சம்பளமானது மிகவும் முக்கியம். அனைவரும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள். அதனால்தான் பிடிக்கவில்லை என்றாலும் பணத்திற்காகவாது இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அதிலும் வீட்டின் முதலாளி அம்மாவை நினைத்தாலே அவர்களுக்கு உடல் நடுங்கிவிடும். 2 வருடத்திற்கு முன்பு இருந்த அந்த பெண்ணா இப்பொழுது இப்படி இருக்கிறாள் என்று அனைவரும் நடுநடுங்கி போவார்கள்.
அந்நேரம் வீட்டிற்குள் நுழைந்தாள் தாரகை. ஆம், தாரகைதான். இப்போது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரே துணை யார் என்றால் தாரகை மட்டும்தான். வனஜாவா ஹால் சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தவர் தாரகையை பார்த்தவுடன் எப்பொழுதும் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவரை கண்டு உதட்டை வலித்து ஏளனமாக சிரித்தவள், இந்த அம்மா எப்பதான் திருந்த போகுதோ தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு ஹால் சோஃபாவில் அமர்ந்தாள். வீட்டு வேலையால் ஒருவர் வேகமாக அவளை நெருங்கி, வாங்க மேடம், வணக்கம், காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று மரியாதை நிமித்தமாக அவளிடம் கேட்க, அண்ணா இப்படியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுத்து பேசாதீங்க. அப்படி மாறிட்டாங்கிறதுக்காக நானும் அப்படியே இருப்பேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்கிட்ட எப்பயும் போல சகஜமாக பேசுங்க. இதை எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லி நீ யாரும் அதை கேட்கறதே கிடையாது என்று அவள் சற்று கோபமாக கூற, அப்படியெல்லாம் பேசாதீங்க மேடம், உங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். இது முதலாளி அம்மாவோட கட்டளை. அதை மீறி நாங்கள் செயல்படவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் இப்படி தான் மரியாதை கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நாங்கள் மீற முடியும் என்று அவர் பணிவாக கூற, ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாலோ, ஒரு மனுஷி இந்த அளவுக்கா கல் மாதிரி இறுகி போவா? அதுவும் குணம் மொத்தமாக மாறி போயிடுச்சு. ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் புரியல என்று மனதிற்குள் அவளை திட்டிய தாரகை, சரிண்ணா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொண்டு வாங்க. அவ கிளம்பிட்டாளா என்று அவரிடம் கேட்க, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நின்று கதை பேசுகிற அளவுக்கு என்ன விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு என்று அந்நேரம் கணீரென்று கேட்டது ஒரு பெண்ணின் குரல். அந்த குரலில் பனியால் பதறிப்போனவர் அமைதியாக தலை குனிந்து ஓரமாய் கைகளை கட்டி கொண்டு நின்றுவிட்டார். படிகளில் டொக் டொக் என்று ஈல்ஸ் செருப்பின் ஒளி எதிரொலிக்க கருப்பு வண்ண டிசைனர் புடவையில் கைகள் இல்லா பிளவுஸ் அணிந்து தன் தலைமுடியை விரித்துவிட்ட வண்ணம் இறங்கி வந்து கொண்டிருந்தாள் திரௌபதி. ஆம், திரௌபதி தான் அது. 2 வருடங்களுக்கு முன்பு அனைவரிடமும் பண்பாகவும் அன்பாகவும் இருந்தவள் இப்பொழுது முற்றிலுமாக மாறி அனைவரையும் தன்னை விட்டு ஒரு அடி விலக்கி வைக்கும் குணத்திற்கு மாறிவிட்டாள். திமிரு அகங்காரம் என்று அனைத்தின் சொந்தக்காரியாகவும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் மறு உருவமாகவும் நிமிர்ந்து நிற்கிறாள் பெண் அவள் இப்பொழுது. தேவேந்திரன் இறந்த அப்போது கூட அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளிவரவில்லை. தன் மடியில் இரத்த கலரியாக விழுந்து கிடந்த தன் தந்தையின் முகத்தை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மங்கை. அவள்தான் அவளை வதைத்த ராட்சசனிடம் கூறியிருந்தாலே இனி தான் வாழ்நாளில் எப்பொழுதும் கண்ணீர் விடமாட்டேன் என்று. அத்தோடு அவள் கண்களில் கண்ணீர் சுரப்பதே நின்றுவிட்டது. வாழ்வில் எவ்வளவு பேரிடிகள் வந்தாலும் அதை சுலபமாக தகர்ந்தெடுத்துவிட்டு தன் ஆளுமையை நிலைநாட்டி இன்று வரை தன் தந்தையின் பிசினஸை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாள் ஒற்றை சிங்க பெண்ணாக திரௌபதி விஸ்வராகினி. வனஜாவிற்கு சாணக்கியனை பற்றி அறிந்தும் தெரிந்துவிட்டது. தன் மகனா இப்படி செய்தான், அவனா தன் அண்ணனை கொலை செய்ய துணை நின்றான், அதிலும் கூடவே இருந்து தன் அண்ணனின் முதுகில் குத்தியிருக்கிறானே என்று நினைக்கும் பொழுதே தன் பெற்ற மகனின் மீது கோபம் வந்தது வனஜாவிற்கு. ஆனால் தேவேந்திரனின் இறப்பில் அவர் கவலையெல்லாம் கொள்ளவில்லை. அவர் இறந்த பின்பு முழு சொத்தையும் தான் ஆட்டையை போட்டுவிடலாம் என்று அவர் நினைக்கும் பொழுது அவர் நினைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வீறு கொண்டு சிங்க பெண்ணாய் சிலிர்த்து எழுந்து நின்றாள் திரௌபதி. அவளின் அந்த நிலையை கண்ட பின்பு வனஜாவால் கூட அவளை அசைக்க முடியவில்லை. ஒற்றை பார்வையிலேயே அவரை அடக்கிவிடும் மங்கையை பார்க்கும் பொழுது எல்லாம் இப்பொழுது பயம்தான் வருகிறது வனஜாவிற்கு. முன்பெல்லாம் அவளை எந்த அளவிற்கு அழ வைத்தாரோ இப்பொழுதெல்லாம் அதற்கெல்லாம் சேர்த்து அவளை பார்க்கும் பொழுதே அஞ்சி நடுங்குகிறார் வனஜா. தாரகையை கண்டவுடன் தாரகை திரௌபதியை பார்த்து எழுந்து நின்றவள், ஆஃபீஸ் கிளம்பியா, டைம் ஆயிடுச்சு என்று அவளிடம் கேட்க, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என்றால் ஒற்றை புருவம் உயர்த்தி அவளை நேருக்கு நேராய் பார்த்து நின்று திரௌபதி. இது என்னடி கேள்வி, உன்னை பார்க்கணுன்னு வரத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமா என்ன என்று அவள் சற்று கடுகடுப்புடன் வினவ, காரணம் இல்லாமல் நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றால் அவளிடம் இரும்பு குரலில் திரௌபதி. இப்பொழுது எல்லாம் திரௌபதியும் தாரகையும் நெருங்கிய தோழிகள்தான். இருந்தாலும் அவளையும் தன்னை விட்டு ஒரு அடி தள்ளிதான் வைத்திருக்கிறாள் திரௌபதி. எந்த உறவுகளையும் எந்த நட்புகளையும் நம்புவதற்கு அவள் தயாராக இல்லை. அதற்கான ஒரே காரணம் சாணக்கியனின் துரோகம்தான். அவனின் துரோகத்திற்கு பிறகுதான் மனிதர்கள் எப்படி என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டாள் மங்கை. அவளை பொறுத்தவரை சாணக்கியன் தங்களுக்கு செய்தது துரோகம்தான். ஆனால் அவன் புறம் இருந்து அவன் நிலை என்ன என்பதை அவள் யோசிக்கவில்லை. சும்மாதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், உடனே வல்லு வல்லுன்னு என் மேலே எரிஞ்சு விழாத என்று தாரகை கோபமாக கூற, சரி பார்த்துட்டல, கிளம்பு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்பணும் என்று கூறியவாறு அவள் முன்னே நடக்க தொடங்கிவிட அவள் பின்னே வந்த தாரகை, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் செரமனி இருக்குது,
உன்னை நான் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்றாள் திரௌபதியிடம். ஞாபகம் இல்லாமல் எப்படி இருக்கும்? நாளைக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுவேன் என்று தன் பாடிகார்டு ஒருவன் கொடுத்த கருப்பு கண்ணாடியை எடுத்து கண்களில் அணிந்து கொண்டு அவள் காரில் ஏறி அமர்ந்த வண்ணம் கூற அவள் அருகே அமர்ந்து கொண்டாள் தாரகை. தாரகையை பார்த்து என்னவென்று திரௌபதி ஒற்றை புருவம் உயர்த்த, என்னையும் கூட்டிகிட்டு போய் என்னோட ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு நீ ஆஃபீஸ் போ என்று சாவகாசமாக கூறினாள் தாரகை. அதில் பற்களை கடித்தவள், வரும்போது எப்படி வந்த என்று கோபமாக வினவ, டிரைவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், அப்போவே அவரை கிளம்ப சொல்லிட்டேன், போகும்போது உன் கூட போகலாங்கிற பிளானில் தான் வந்தேன். ஏன் என்னை கூட்டிகிட்டு போனால் மேடமோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுமா, இல்லை வண்டியே நகராதா என்று நக்கலாக தாரகை கேட்க, வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துரு, இல்லை வண்டியிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் என்று கடுகடுப்பான குரலில் அவளிடம் கூறியவள் டிரைவரிடம் கண்ணசிக்க அவரும் வண்டியை கிளப்பினார். முன்னாடி போன மாதிரி இருந்த, இப்போ புள்ளியாக மாறிட்ட, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற என்று தாரகை வேதனையாக கேட்க, தாரா என்று பற்களை கடித்தாள் திரௌபதி. ஆம், தாரகைக்கு திரௌபதி வைத்திருக்கும் பெயர் தாரா. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தாரகை வாயை கப் சிப்பென்று மூடிக்கொள்ள வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அவளை அவள் மருத்துவமனையின் முன்பு இறக்கிவிட்ட திரௌபதி கண்களால் அவளை பத்திரமாக செல் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவளின் கார் இப்பொழுது அவளின் அலுவலகத்தின் முன்பு நிற்க கார் கதவை வேகமாக திறந்து விட்டான் ஒரு பாடிகார்டு. காரிலிருந்து இறங்கியவள் தன் கண்ணில் இருந்த கண்ணாடியை கழட்டிவிட்டு வானுயர்ந்து நின்றிருந்த அந்த அலுவலகத்தை தான் பார்த்தாள். தேவேந்திரனுக்கு இந்த அலுவலகம்தான் உயிர். அவரின் தொழில் நாடு முழுவதும் பரவி கிடந்தாலும் அவரின் தொழிலுக்கான தலைமை அலுவலகமாக இந்த அலுவலகத்தை அவர் பார்த்து பார்த்து உருவாக்கியிருந்தார். அவரின் கனவு கோட்டை இது. அதை கண்டவுடன் தன் தந்தையின் நினைவு ஒரு நொடி அவளுக்கு வந்து சென்றது. அதில் முகம் இறுகியவள் மீண்டும் கண்ணாடியை கண்ணில் அணிந்து கொண்டு கம்பீரமாக உள்ளே நுழைந்தாள். அவள் வருவதை பார்த்து பாதுகாவலர் கண்ணாடி கதவை திறந்துவிட நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பெண் அரிமாவாய் உள்ளே நுழைந்தவள் அவளுக்கு எதிர்ப்புறம் வணக்கம் வைத்த அனைத்து பணியாளர்களையும் பார்த்து ஒரு தலையசைப்பை மட்டும் கொடுத்துவிட்டு வேகமாக மேனேஜிங் டைரக்டர் என்று பலகை போடப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் நுழைந்தவள் அங்கு நடுநாயகமாக கண்ணாடியால் உருவாக்கப்பட்டிருந்த டேபிளின் முன்பு சென்று தனக்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர டேபிள் மீது இருந்த பலகையில் பொன்னிறமாய் ஜொலித்து கொண்டிருந்தது திரௌபதி விஸ்வராகினி மேனேஜிங் டைரக்டர் என்ற பலகை. அதை பார்த்தவளுக்கு கர்வமாக இதழின் ஓரம் ஒரு புன்னகை ஒன்று வெளிவந்தது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.